நியூ ஃபேஸாக இருந்தாலுமே அந்த மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப சண்டை இல்லாமல் நீட்டாக எடுத்துருக்காங்க. ஹீரோ ராஜா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் சூப்பராக போச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. கடைசி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, மன்னிக்கிற குணம் இருந்தால் எல்லாருக்குமே வழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இருந்தால் சூப்பராக சூப்பர் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பராக இருக்குது தலைவா. கதையை வந்து கணிக்கவே முடியல. அல்டிமேட்டாக இருக்குது. ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது கதையில். நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. படம் விறுவிறுப்பாக போச்சு, பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. படம் கருத்து நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்து நல்லா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஒரு டைம் பார்க்க படம் சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். காமெடியாக இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவலுங்க. ராஜா ஆக்டிங் சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ. அதில் ராஜா வருவாங்கல்ல, அவங்க சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக போச்சு. படம் சூப்பராக இருக்கு. மனசில் நிற்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா நைஸ். ஹீரோ ராஜா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நியூ ஃபேஸாக இருந்தாலுமே அந்த மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். படம் சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி கான்செப்ட். சூப்பராக இருக்கு. போலீஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இப்போ கொஞ்சம் காமெடியாக வந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுயா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பர். சார் வணக்கம். போலீஸ் ஃபேமிலி படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது இப்போ 2வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங்கு. நான் அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கேன். என் பேர் ராஜா மலைசாமி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்கோம். ஒரு போலீஸ் பேஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாக்அப் டெத் அந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஒன்லைனாக பிடிச்சி அதிலிருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்களை மையமாக வச்சு அதுக்கு பின்னணியில் அந்த போலீஸ் ஃபேமிலிஸ்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, போலீஸ்காரங்க எப்படி அதனால் பாதிக்கப்படுறாங்க, அதில் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் உள்ள நிறையா பேர் அதில் எப்படி அதை பழி வாங்கிறதுக்காக துடிக்கிறாங்க, அதனால் எவ்வளோ பாதிப்பு வருது, அதனால் போலீஸ் குடும்பங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது, அதை பேஸ் பண்ணி தான் அது போலீஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம பண்ணோம். அதில் எனக்கு வந்து ஒரு கதையின் நாயகனாக ஒரு கேரக்டர் டைரக்டர் பாலு வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணார். இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் சார், இதை நீங்கள் பண்ணுங்கள், வேறு யாரும் பண்ணுறதை விட நீங்களே பண்ணிங்கன்னா இந்த கதையை உருவாகிற நேரத்துலேருந்து இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு இதோட முழு சாராம்சமும் தெரியும், அதை பேஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் ஃபுல் நடிப்பு வரும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்தாரு. அதன் மூலமாக வந்தது தான் இந்த படம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி காவியமாக வந்திருக்கு. இதோட மெயின் தீம் என்னென்னா, பழி வாங்கும் எண்ணம் வந்து மனுஷனுக்கு வந்து எப்போவுமே இருக்கிறது தான். ஆனால் அந்த பழி வாங்குகிற எண்ணத்தினால எத்தனை தலைமுறைக்கு எத்தனை பேர் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது, அதனால் எவ்வளோ சிக்கல்கள் வருது அப்படின்றத பற்றி ஒரு பழிவாங்க எண்ணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னு கேட்டால், யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜில் மன்னிக்கும் மனது கொடுத்த மனநிலையோட அந்த விஷயங்களை மறந்து மன்னித்து போகிறாங்களோ அப்போ தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லாட்டி பல குடும்பங்களை இழந்து பல இழப்புகளை சந்தித்து தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இதில் ஊடால யாராச்சும் ஒருத்தவங்க அதை உணர்ந்து மன்னிக்கும் குணத்தோடு மாறினாங்கன்னா அதுக்கு வந்து சீக்கிரமான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றத வச்சு தான் இந்த படத்தோட பேஸு. இது வந்து இன்றைக்கி ஒரு பருத்தி வீரன் சரவணன் சார் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் காதல் சுகுமார் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் கதையின் நாயகனாக நான் அறிமுகமாகிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு என்ட்ரி ஒரு எஸ்ஐ கேரக்டரில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கம்பீரமான எஸ்ஐயாக வந்துட்டு தன்னோட குடும்பம் பாதிக்கப்படுன்றப்ப ஒரு தகப்பனாக 2 குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அதுகளை எப்படி பாதுகாத்து வெளியில் வரணும் அப்படின்றத பற்றி இதை செகண்ட் ஹாஃபில் ஒரு தந்தையாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு நடிப்பை கொடுத்து
இந்த படத்தை நல்ல வெற்றி படமாக கொண்டாந்துருக்கோம். ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்கோம். அது படத்தோட கடைசி எண்டில் நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு படமாக உருவாக்கியிருக்கோம். ரெண்டாவது முக்கியமாக இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகள் வந்து வளர்ந்து வர்றப்ப அந்த அடலசன்ட் ஸ்டேஜ் வர்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபேச்சுவேஷன்னால் யார் என்னன்னு தெரியாமல் கூட சீக்கிரமாக லவ்வில் விழுந்து அதோட பாதிப்புகள் நல்லவனாக இருந்தால் போச்சு, கெட்டவனாக இருந்தால் அது என்ன நிலைமைக்கு கொண்டு போய் விடும்ன்றத எத்தனை இழப்புகளுக்கு அப்புறம் அந்த பொண்ணே அதை உணர்ந்து மாறுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இதுக்குள்ளே. அதனால் நம்மளோட பெண் பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணுன்றத பற்றியும் இந்த படத்தில் நாங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் சார். இதுக்கு வந்து நல்ல மக்கள் ஆதரவு கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இன்னமும் இது மேலே மேலே சிறப்பாக போகணும்னா உங்களோட ஆதரவு வேணும் சார். ரொம்ப நன்றி. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா.